குழந்தைங்க கிட்ட அது என்னைக்குமே நம்மளுடைய ப்ரெஷரையோ நம்மளுடைய கவலையோ எனக்கு வந்து நான் சின்ன வயசுலேருந்து நம்ம ஒரு கனவுல இருந்தோம். அதாவது எனக்கு என்கிட்ட இத்தனை பேர் ஒர்க் பண்ணணும், நான் எல்லாரையும் பார்த்துக்கணும். இல்லை அதான் சொல்லலை, எனக்கு என்ன வருமோ அதான் என்னால் பண்ண முடியும். இப்போது பிஸ்னஸே இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சது ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, பொட்டிக், சலூன் இதான் தெரியும்னு நினைக்கிறேன். டான்ஸ்ன்றது என்னோட கலை. பர்சனல் லைஃப் எனக்கு வந்து என்னோடய கிட்ஸ் தான் உலகம். ஸோ அந்த உலகத்தை பார்த்துக்கிறதுக்கு என்னோடய அம்மா இருக்காங்க. அம்மாவுக்கு தான் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்தபடியாக என்னோடய தம்பி, என் தம்பிக்கு வந்து குழந்தைங்கன்னா அவ்வளோ பிடிக்கும். அதுவும் என்னோடய கிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. அவங்க எல்லோரும் இருக்கிறதுனால நான் இங்கே இருக்கிற பிள்ளைங்களை என்னால் ரொம்ப நல்லா பார்த்துக்க முடியுது. ஸோ லைஃப் அது டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வரும்போது நான் கண்டிப்பாக ஒரு 2 நாள் லீவ் எடுத்துகிட்டு கூட நான் வீட்டில் இருப்பேன். பட் வீட்டில் இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பிஸ்னஸ் ஒர்க் விட மாட்டேன். ஒருத்தரும் ஒரு 10,000 கால்ஸ் பண்ணாலும் நான் எல்லாத்தையும் எடுத்து அட்டென்ட் பண்ணுவேன். சேம் டைம் என்னோட கிட்ஸோடையும் நான் டைம் ஸ்பெண்ட், அவங்கள வெளியே கூட்டு போகிறதாகட்டும், அவங்களுடைய பர்த்டே ஃபங்க்ஷன் அக்கேஷன் எல்லாத்துலேயுமே என்னோட ப்ரெசன்ஸ் வந்து கண்டிப்பாக நிறைஞ்சிருக்கும். ஓகே மேம். பேரண்டிங்கில் உங்களுக்கான அட்வைஸ் எப்படி மேம் இருக்கும்? பேரண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ இருக்கிற சொசைட்டியில் வந்து நிறைய பேர் சிங்கிள் பேரண்ட் அப்படி தான் இருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம குழந்தைங்க கிட்ட அது என்றைக்குமே நம்மளுடைய ப்ரெஷரையோ நம்மளுடைய கவலையையோ திணிக்கவே கூடாது. அதுதான் நான் எல்லாருக்குமே சொல்லுவேன். நம்ம லைஃப் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இந்த குழந்தைங்க கிட்ட திணிக்கக்கூடாது. அண்ட் இப்போ அது வந்து அப்பாவா இருக்கலாம், இல்லை அம்மாவா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அந்த குழந்தைங்க கிட்ட உன்னோட அம்மா இப்படி இல்லை உன்னோட அப்பா இப்படின்ற ஒரு நெகட்டிவ் டாக்கையும் அந்த குழந்தைங்க கிட்ட கண்டிப்பாக திணிக்கவே கூடாது. ஏன்னா சண்டைன்றது அவங்க 2 பேருக்குள்ள தான், ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ குழந்தைய அவங்க பார்த்துக்கிறாங்கன்றதுக்காக ஆப்போசிட் ஜெண்டர் பற்றின தப்பான ஒரு விஷயத்த தப்பாகவே இருந்தாலும் அதை நம்ம அவங்க கிட்ட வந்து சொல்லி வளர்க்கக்கூடாதுன்றது என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட். ஆக்சுவலி நீங்கள் ஃபேண்டசி பேஸ்ட் பர்சனா இல்லை ரியாலிட்டி பேஸ்டா? ரியாலிட்டி. ஆனால் நான் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்படின்றதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன். செல்ஃப் ரியலைசேஷன் பாயிண்ட்னு எல்லா லைஃப்லையும் கண்டிப்பாக ஒன்று இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களை புரிஞ்சுக்கிட்டது எப்போ? புரிஞ்சுக்கிட்டது அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து நான் சின்ன வயசுலேருந்து நம்ம ஒரு கனவுல இருந்தோம். அதாவது எனக்கு என்கிட்ட இத்தனை பேர் ஒர்க் பண்ணணும், நான் எல்லாரையும் பார்த்துக்கணும், நம்ம ஒரு பொசிஷனில் இருக்கணும் அப்படின்லாம் நான் வந்து ஆசைப்பட்டிருக்கேன். அதுக்காக நான் நிறைய தோல்விகளும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ஐ திங்க் அந்த இடத்துடைய இது ஒரு 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 பேஸ் நான் டச் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தருணம் தான் நான் வந்து என்னை உணர்றேன். அண்ட் என்ன டிபெண்ட் பண்ணி இப்போ என்னுடைய பிள்ளைங்கன்றது என்னுடைய ஓன் கிட்ஸை தவிர என் கூட ஒர்க் பண்ணுற எத்தனை பிள்ளைங்களுமே வந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட என்னை டிபெண்ட் பண்ணுவாங்க, என்னை கேட்பாங்க. லைக் இது அவங்க பர்சனல் விஷயமா கூட இருக்கட்டும், அவங்க பர்சனலாக அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிறதுக்கு கூட ஒரு ட்ரெஸ் பண்ணணும், இன்னொரு சின்ன ஒரு வளையலாக இருக்கட்டும், அதை ஒன்று எனக்கு ஃபோட்டோ அனுப்புறது, வீடியோ கால் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. பிகாஸ் எனக்கு என்ன ஒரு மனுஷனாக நம்ம பிறந்தோம், நம்ம சாப்பிட்டோம், நம்மளோட லைஃப் ஸ்டைல் இவ்வளோ நல்லா இருக்குது, ஸோ அப்படியே நம்ம லைஃப் முடிஞ்சது அப்படின்னு இல்லாமல் இப்போது எனக்கு இவ்வளோ பேர் இருக்காங்கன்றதே நான் இப்போ ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். டான்ஸ் அகாடமி வந்து பரதநாட்டியம் வந்து என்னோட சின்ன வயசுல வந்து ஊர்ன ஒரு விஷயம். இதுக்கும் பிஸ்னஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. அது பியூர்லி எனக்கு ஆக்சுவலி குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கிளாஸுடைய அந்த 2 hours எனக்கு அந்த குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறது, அந்த டைம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்போ தான் என்னோட கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இனாக்ரேஷன் ஸ்டேஜில் இருக்குது. அண்ட் இதுக்கு வந்து என்னுடைய மெயின் இன்ஸ்பிரேஷனாக எனக்கு கிடைச்ச குரு எப்படி வந்து மீடியாவில் எனக்கு எல்லா டிரெக்டர்ஸ் எல்லாருமே பெட்டோ அந்த மாதிரி நான் வந்து டே 1லேருந்து கற்றுக்கிட்ட ஒவ்வொரு குருவுமே வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். அதில் ரொம்ப ரொம்ப பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா டயனா மேம் அப்படின்ற என்னோட ஒரு குரு. அவங்க எனக்கு ரொம்ப ஸ்வீட். அவங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் கூட சொல்லலாம் என்னோட அகாடமி ஆரம்பிக்கிறதுக்கு. ஏன்னா அவங்க என்ன ஸ்க்ரூ பண்ணிகிட்டே இருப்பாங்க, நீ எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ உனக்குன்னு ஒரு அகாடமி பண்ணணும்னு சொல்லிட்டு ஐ திங்க் இன்னைக்கு அவங்களோட பிளஸிங் தான் அது நிறைவேறியிருக்கு. விஜேலேருந்து ஆக்டிங் வந்தது எப்படின்னா? விஜேலேருந்து அது நான் விஜே பண்ணுறதை பார்த்து எனக்கு அடுத்தடுத்த ப்ரொபோசல்ஸ் வந்தது. மூவிக்கு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது. அது ஏனோ தெரியல, எனக்கு மூவி அப்போ ஐடியா கிடையாது. சீரியல் அப்படின்னா எனக்கு ஓகேவா இருந்தது. சரி நம்ம நடிச்சுதான் பார்க்கலாமே, சும்மா தான் போனேன் அதுவுமே. ஸோ இந்த வாய்ப்புகள் எதுவுமே எனக்கு எல்லாமே யூனிவர்ஸ் தானா அமைச்சு கொடுத்தது தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். ஸோ எதுவுமே நான் ட்ரை பண்ணல, உண்மை அதுதான்.
ஸோ அப்படியே எனக்கு கிடைச்சதுதான் ஆக்டிங் வாய்ப்பு. பரதநாட்டியம் எனக்கு அந்த ஆக்டிங்க்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. பிகாஸ் எங்களுக்கு அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிரஷன் நளினம் எல்லாமே இருக்கும் இல்லையா. நான் வந்து யூகேஜிலேருந்து கற்றுட்டு இருக்கேன். இப்பயும் கச்சேரிஸ் போகிறேன். இப்போ வரப்போகிற நவராத்திரி எல்லாத்துக்குமே டான்ஸ் கச்சேரி வந்து நடக்கும் கோவிலெல்லாம். ஸோ அது எல்லாமே நான் கலந்துப்பேன். ஸோ அதனால எனக்கு அந்த ஆக்டிங் அப்படின்றது எனக்கு பெரிய சிரமமாக தெரியல. ஆஸ் அ செல்ஃப் மேட் விமன் உங்களுக்கு இப்போ ஆக்டிங் மியூசிக் எல்லாமே பண்ணியிருக்கீங்க, டைரக்ஷன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. இல்லை, அதான் சொல்ல எனக்கு என்ன வருமோ அதான் என்னால் பண்ண முடியும். இப்போ பிஸ்னஸே இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சது ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, பொட்டிக், சலூன் இதான் தெரியும்னு நினைக்கிறேன். டான்ஸ்ன்றது என்னோட கலை. இதை தாண்டி எனக்கு புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எனக்கு தெரியாது. எனக்கு என்ன தெரியுமோ அது பண்ணாதான் என்னால் சக்ஸஸ் ஆக முடியும். நான் இல்லை, யாராக இருந்தாலுமே இந்த ஃபார்முலா உதவும் நினைக்கிறேன். ஸோ அவங்கவுங்களுக்கு என்ன தெரியுமோ அதில் இறங்கினா மட்டும்தான் அவங்க சக்ஸஸ் ஆக முடியும்ன்றது என்னோட. இப்போ மூவிஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சா அதான் எனக்கு சின்ன வயசுல எனக்கு அந்த பிளானே இல்லை. அது ஏன்னு இப்போ நான் யோசிப்பேன் ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய நல்ல வாய்ப்புகள் வந்தது, நான் பண்ணவும் இல்லை, யோசிக்கவும் இல்லை. பட் இப்போ வந்து எஸ் நல்ல நல்ல கேரக்டர் ரோல்ஸ், இந்த அண்ணி ரோல், அக்கா ரோல் அந்த மாதிரி வந்து கண்டிப்பா நான் பண்ணுவேன். உங்களோட பிசினஸ் லைஃப்லயா இருக்கட்டும் இல்ல மீடியாலயா இருக்கட்டும் உங்களோட மென்டர்னா யாருன்னு சொல்லுவீங்க? எனக்கு வந்து எனக்குன்னு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, அவங்க வந்து எப்பவுமே என்னுடைய எல்லா விஷயத்துலையுமே இன்வால்வ் ஆயிருப்பாங்க. இப்போ இங்கே பிஸ்னஸ்லேயே ஆகட்டுமே, அவங்களுக்கும் பிஸ்னஸ்க்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் மீனாட்சி எப்படியாவது ஜெயிச்சிடுவோம் இந்த பிஸ்னஸில், இந்த அவுட்லெட்ல ஜெயிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக அவங்க ஓடி ஓடி வருவாங்க. ஸோ இதெல்லாமே கிஃப்டட் இல்லையா. நான் அதான் எப்பவுமே ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். நான் வந்து யூனிவர்ஸோட டைரக்ட் குழந்தைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எதுவுமே நான் கேட்காம எனக்கு எல்லாமே அழகான விஷயங்கள் என்னை சுற்றி அமைஞ்சிக்கிட்டே இருக்கு, இன்னமும் அமையும் நான் நம்புறேன். அது என் ஸ்டாஃப் உட்பட. ஸோ அந்த மாதிரி எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க, ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி சொல்றது, 35 years 20 years more than 20 years ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. எப்பவுமே எனக்கு அவங்க தான் சப்போர்ட். செல்ஃப் கேருக்கு எப்படி மேம் ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்க? செல்ஃப் கேர் ஆக்சுவலி என் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கலாய்ப்பாங்க. இத்தனை சலூன் வச்சிருக்கீங்க, எவ்வளோ பண்ணுறீங்க, ஆர்டிஸ்ட் ஏதாவது ஒன்று பண்ணுறீங்களான்னு. நான் ஃபேஸ்க்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். பட் எனக்கு என்னோட ஹேர் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் நான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பேன். சர்வீஸ்ல உட்காரணும்னு நினைப்பேன். பட் அந்த டைம்னு பார்த்தா 10 வேலை வருமா, பாதி ஏதாவது சர்வீஸ்ல இருக்கும் போது அப்பதான் ஏதாவது ஒரு யாராவது பார்க்க வந்துருப்பாங்க. அதனால என்ன ஒரு சர்வீஸ்ல உட்கார வைக்கிறது ஒரு பெரிய டாஸ்க். ஒன் வேர்ட்ல உங்களை டிஸ்கிரைப் பண்ணணும்னா என்ன சொல்லுங்க? பாசிட்டிவிட்டி. ஸோ எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும். என்னை சுற்றி இருக்கணும், நான் பாசிட்டிவாக வச்சுப்பேன். நம்ம என்றைக்குமே நமக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையை வந்து நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கவே கூடாது. அது ப்ரையாரிட்டைஸ் கொடுக்காம விட்டாலே அந்த பிரச்சனை ஓடி போயிடும். இது நான் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். கோவம் எனக்கு வேற லெவலில் கோவம் வரும். இப்போ அடுத்து நம்மளோட ஸ்டாஃபை மீட் பண்ணுவோம் இல்லையா, அவங்க சொல்லுவாங்க எனக்கு எந்த அளவுக்கு கோவம் வரும் அப்படின்றது. நான் ரொம்ப ஸ்வீட், ரொம்ப சிரிச்சுட்டே இருப்பேன், அது எல்லாமே இருக்கும். ஆனால் கோவம் வந்துச்சு என்னை விட வேற யாருக்குமே கேவலமாக கோவம் வரும். என்ன மேம் பண்ணுவீங்க? அதை கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். சரி, எந்த விஷயத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா நம்ம நோயாளி ஆயிடுவோம். அதனால கோவமே வந்து புதுசா யாராவது அப்பாயிண்ட் ஆகிறவங்க சொல்லுவாங்க, ஐயோ மேடம் நான் ரொம்ப லக்கி, உங்களை மாதிரி ஒரு ஓனர் இது நம்பாத, என்னோட இன்னொரு ஃபேஸ் இருக்கு, கண்டிப்பா எனக்கு கோவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால கோவம் வந்தாலும் அது அவங்க தப்பு பண்ணுவாங்க, நான் கோவப்படுவேன், அவ்வளவுதான். குழந்தைங்க கிட்டேயும் அதுதான். ஓகே, பட் என்ன ஒரு ஒரு லைன் இருக்கும், குழந்தைங்க கிட்ட இந்த லிமிட் தான், ஸ்டாஃப் கிட்ட இந்த லிமிட் தான் அப்படின்ற மாதிரி, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த லிமிட் அப்படின்னு இருக்கும். அந்த லிமிட்குள்ள அங்கே கோவத்தை காட்டிடுவேன். மீடியா ஃபீல்ட்ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற சேஞ்ச் என்னவா இருக்கும்? எனக்கு அந்த மீடியா ஃபீல்ட்ல ஆக்சுவலி எனக்கு என்ன ஒரு பெரிய வருத்தம்னா, நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நல்ல தமிழ் பேசுற ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ப்ராம்ப்ட் வாங்காத ஆர்டிஸ்ட் இருக்காங்க, டைம்க்கு போற ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அது என்னமோ தெரியல, இது யார் எப்படி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி பர்சன் நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. அவங்களெல்லாம் கொஞ்சம் உள்ள எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும். அது கிடைக்காததுக்கான ரீசன் என்னவா இருக்கும்? அதுக்கு நிறைய உள்கொத்தெல்லாம் இருக்கு, சொல்ல முடியாதையா. ஸோ அதெல்லாம் மீறி அவங்களுக்கான வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்குன்றது. ஏன்னா எல்லாருக்குமே மீனாட்சிக்கு கிடைச்ச மாதிரி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா தெரியாது, இல்லை அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அமைவாங்களா தெரியாது, அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. அதையே டிபெண்ட் பண்ணி இருக்கிற நிறைய ஆர்டிஸ்ட் எனக்கு தெரிஞ்சே இருக்காங்க. ரொம்ப டிசிப்ளினா, பஞ்சுவலா போறது, மேக்கப்போட போறது, டயலாக் முன்னாடி வாங்கி படிக்கிறது இப்படிலாம். ஆனால் அவங்களுக்குலாம் ஏனோ தெரியல நல்ல வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது. அவங்களெல்லாம் கொஞ்சம் மீடியா கண்டுக்கிட்டா நல்லா இருக்கும். ஓகே மேம்.
நீங்க ஃபேஸ் பண்ண ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரகிள் பத்தி அதோட எக்ஸ்பீரியன்ஸ் அதுல இருந்து என்னென்ன கெயின் பண்ணீங்க நாலேஜ்? ஸ்ட்ரகிள் வந்து ஏகப்பட்டது பண்ணியிருக்கேன் சௌந்தர்யா. ஒன்றும் இல்லை, நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதில் பர்டிகுலராக சொல்லணுன்னா நான் லாஸ்ட் இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், என்னோட ஃபர்ஸ்ட் பிஸ்னஸில் நான் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் நான் லாஸ் பண்ணேன். அதுவுமே நான் அவ்வளோதான், ஒரு 1 day நான் அதுவும் மூட் ஆஃப் நினைக்கிறேன், ஹாஃப் டே என்னவோ இருந்தேன். அப்புறம் நான் கூலாக வந்துட்டேன். ஸோ என்னுடைய தம்பிலாம் கேட்பான், நீ எப்படி இவ்வளோ கூலாக எடுத்துக்கிட்ட, முடிஞ்சிருச்சு, பணம் போயிடுச்சு, அந்த பணம் நம்ம தான் உருவாக்கணும், சரி ஓகே அடுத்த ஒரு ஒர்க் பார்க்கலாம், அவ்வளோதான் அப்படி நான் போயிடுவேன். ரொம்ப நான் ஸ்ட்ரகிள் ஆனது எப்போனா என்னுடைய ட்வின் பேபிஸ் அப்போ நான் வந்து என்னோட ஹஸ்பண்ட் விட்டு பிரிஞ்ச அந்த தருணம் வந்து ஆக்சுவலி நான் கொஞ்சம் டிப்ரெஷனுக்குள்ளே வந்தேன். அது மட்டும் நான் சொல்கிறேன், இந்த 3 day கான்செப்ட் சொல்ல மாட்டேன், அது என்ன ஒரு 1 year எனக்கு அந்த பாதிப்பு இருந்தது. பட் நானே அதுலேருந்து ஓவர் கம் பண்ணிட்டு அடுத்தடுத்து இத்தனை பிஸ்னஸ் எல்லாமே பண்ணி அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கேன்.